ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ரவா கேசரி எப்படி சுவையாக பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இவ்வளோ செம்மையாக வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக செம்மையாக வரும். உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு. இதுக்கு தேவையானது 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. நெய் நல்லா சூடாகணும். நெய் நல்லா சூடான பிறகு 4 முந்திரி 4 பாதாம் நல்லா பொடியாக நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட காஞ்ச திராட்சை ஒரு 10 ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம 1 கப் ரவா தான் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு இதில் ஏலக்காவும் சர்க்கரையும் கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் சேர்த்துங்க, ஒரு டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் ஃபுட் கலர் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு இதில் 1 கப் சர்க்கரை சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. ரவா நம்ம 1 கப் இதில் ஆட் பண்ண போகிறோம். ரவா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணணும். ரொம்ப எல்லாத்தையும் கொட்டிட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். நல்லா இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது பைனாப்பிள் எசன்ஸு, அது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அவ்வளோதாங்க, ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.